சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சாலையில் குளம்போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது பற்றி அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அதிக அளவு காற்று வீசுவதால் சுதந்திர தின பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மழை நீருடன் கழிவுநீர் கலந்ததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சாலையில் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர். இது பற்றி அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ரங்கபாண்டி நேரலையில் இணைக்கிறார். வணக்கம் ரங்கபாண்டி, தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கி இருப்பதை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு மற்ற இடங்களில் எவ்வாறு இருக்கிறது நிலைமை? வணக்கம் ஜெயா. வங்கக்கடலில் உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இன்றும் நாளையும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் சென்னையில் நேற்று இரவு முதலே பரவலாக மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டம் பள்ளிச்சாலையில் மழைநீரானது அதிக அளவில் தேங்கியிருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து வேலைக்கு செல்லக்கூடிய, கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் போட்டும் கூட இந்த பகுதியில் தொடர்ந்து மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக இருக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை என இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைநீர் வடிகால் பணிகள் போட்டும் கூட முறையான திட்டமிடம் இல்லாமல் மழைநீர் வடிகால் போட்டதன் காரணமாக இந்த பகுதியில் தொடர்ந்து மழைநீர் தேங்கி வரக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். சென்னையின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் தொடர்ந்து மழைக்காலங்களில் இதுபோன்று மழைநீர் தேங்கியிருப்பது இந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக அரசானது மழைநீர் வடிகால் பணிகளை 90% முடித்துவிட்டோம், கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் வடிகால் பணிகள் போடப்பட்டுள்ளது என விளம்பரத்திற்காக அறிக்கை விட்டு வரக்கூடிய சூழலில் மழைநீர் வடிகால் பணிகள் போட்ட இடங்களிலேயே மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து எந்தவிதமான திட்டமிடல் இல்லாமல் மழைநீர் வடிகால் பணிகள் போட்டதன் காரணமாகவே சென்னை ஒவ்வொரு காலத்திலும் மழைநீரால் சூழப்பட்டு பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் என சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டப்பட்ட சூழலில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளிச்சாலை பகுதியிலும் தொடர்ந்து மழைநீரானது தேங்கி வரக்கூடிய சூழல் இருக்குது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், பணிக்கு செல்வோர் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இந்த மழைநீரில் நடந்தும் வாகனங்களில் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மழைநீரால் சேதமடைந்துள்ள செய்திகளை நேரலையிலிருந்து விரிவாக வழங்கியதற்கு நன்றி ரங்கபாண்டி.